Morning, children. 8th standard science 17th lesson plant kingdom lesson தான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஸோ இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து ப்ரையோபைட்ஸ் அண்ட் டெரிட்டோபைட்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் தான் டாபிக் நம்ம இன்னைக்கு லேர்ன் பண்ண போறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரி. ஒற்றுமையே வலிமை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? எப்பயுமே ஒற்றுமையா ஒரு வேலையை செஞ்சோம் அப்படின்னு சொன்னா அதுல நமக்கு எப்பயும் நன்மை தான் கிடைக்கும். அதுல நமக்கு தீமை அப்படிங்கிறது வரவே வராது இல்லைங்களா? உங்களுக்கு ஆல்ரெடி இத பத்தின ஒரு இந்த ப்ராவர்ப் இருக்கு இல்லையா? இது ரிலேட்டடா ஒரு ஸ்டோரி தெரியும்ல. 4 எருமை மாடுகள் ஒற்றுமையாக இருந்த பொழுது யாரும் அவர்களை பிரிக்க முடியல. ஆனா அவங்க தனித்தனியா பிரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்கள எளிதா எல்லாருமே தாக்கினாங்க அப்படிங்கிற கதை நமக்கு தெரியும் இல்லையா? அது போலவே ஒரு காட்டுல கிளி, புறா, ஒரு எலி 3 விலங்குகளும் ஒன்றாக ஒற்றுமையாக வாழ்ந்து வந்தது. இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாரும் ஒரு ஒரு வேலையை ஒருத்தர் எடுத்துப்போம் இல்லைங்களா? அப்படி எடுத்து நம்ம செய்யறோம் அப்படின்னு சொன்னா நமக்கு அந்த ஒர்க் அப்படிங்கிறது எளிதாகவும் முடியும். அதே போல அங்க ஃபங்க்ஷன் அப்படிங்கறத ஆர்கனைஸ் பண்றதும் நமக்கு ப்ராப்பரா எல்லாமே நடக்கும் இல்லையா? அது போல ஒவ்வொருத்தருக்கு கொடுத்துருக்கிற ஒர்க்கு ஒரு முக்கியமான வேலை தான். ரிசப்ஷன்ல ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னு சொன்னா அது முக்கியமானது. பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஒருத்தர் ஹெல்ப் பண்றாங்கன்னா அது முக்கியமானது. சீஃப் கெஸ்ட் நம்ம இன்வைட் பண்ணி அவங்கள ஹானர் பண்றோம்னு சொன்னா அது முக்கியமானது. இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, டீச்சர் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வேலைகளுமே முக்கியமானது. வீட்டுல அம்மா வந்துட்டு என்ன பண்றாங்க, வீட்டை ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஒரு சில மதர் வெளியிலயும் வேலை பார்ப்பாங்க. அப்பா என்ன பண்ணுவாரு, ஏர்ன் பண்ணுவாரு. அதே மாதிரி வீட்டுல கரெக்டா வெளியில இருக்கக்கூடிய எல்லா ஒர்க்கையுமே பார்த்துப்பாங்க. சோ நீங்க உங்களால முடிஞ்ச ஒர்க்கை பார்ப்பீங்க இல்லையா? சோ அப்போ ஒவ்வொருத்தர் பார்க்கக்கூடிய வேலையுமே எப்பொழுதுமே முக்கியத்துவம் வாய்ந்தது. நான் செய்யறது எப்பயுமே என்னது, ரொம்ப பெரிய உசந்த நிலையில இருக்கிறது, நீங்க எல்லாம் ஒண்ணுமே செய்யல அப்படின்னு யார் என்ன சொன்னாலும் எப்பொழுதும் என்ன பண்ணக்கூடாது, அடுத்தவர்களை நாம் தவறாக நம்ம என்ன பண்ணக்கூடாது, எடையிடக்கூடாது. இந்த 3 விலங்குகளும் ஒவ்வொரு பணியை ஒருத்தர் செஞ்சாங்க. கிளியார் என்ன பண்ணாரு, வெளியில போய் நிறைய பழங்கள், காய்கள், அவங்களுக்கு கிடைச்ச தானியங்கள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வந்தாங்க. அது அவருடைய வேலை. உணவை நமக்கு வெளியில இருந்து போய் எடுத்துட்டு வர வேண்டிய வேலை. வீட்ல புறா என்ன பண்ணாங்க, அத சரியானபடி சமைச்சு 3 பேருக்கும் ப்ராப்பரா ஒவ்வொரு டயத்துலயும் கரெக்டா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாங்க. எலிக்குட்டி என்ன பண்ணாங்க, அங்க இருக்கக்கூடிய வீட்டுல இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாத்தையும் கரெக்டா செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த 2 வேலையை தவிர வீட்டை மெயின்டைன் பண்ற வேலை ஒண்ணு இருக்கு இல்லையா? சோ குட்டி வீடா இருந்தாலும் அந்த வீட்டை கரெக்டா மெயின்டைன் பண்ற வேலையை எலிக்குட்டி பார்த்துக்கிட்டாங்க. அப்ப 3 பேருமே ஒற்றுமையாக எல்லா காலநிலைகளிலுமே சரியானபடி அவர்களுடைய வாழ்க்கை நிலை இன்பமாக போயிட்டு இருந்தது. இத பார்த்த பக்கத்து மரத்துல இருந்த கூட்டுல இருந்தக்கூடிய காக்காக்கெல்லாம் ரொம்ப பொறாமையா இருக்குச்சா. எப்படி வேறு வேறு இனத்தை சேர்ந்த ஒவ்வொரு விலங்குகளும் ஒற்றுமையாக இன்பமாக எந்த ஒரு தொந்தரவும் இல்லாம வாழ்க்கை நடத்துறாங்களே, இப்படி விட்டா இது சரி வராதே அப்படின்னு யோசிச்சுட்டு என்ன பண்றாங்க, இதுக்கு நம்ம ஏதாவது ஒரு டெசிஷன் எடுத்து அவங்கள எல்லாம் பிரிக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. யூஸ்வலா இது நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அன்றாடத்துல எல்லாருமே நம்ம ஒரு 4 பேர் குரூப்பா டெய்லி நல்லா என்ன பண்றோம், குரூப் ஸ்டடி பண்ணி நல்லா மார்க் வாங்கி நல்லா செக்யூர் பண்றோம் அப்படின்னு சொன்னா யாரோ ஒருத்தர் வந்து எதையாவது ஒண்ணு சொல்றாங்கங்கிறதுனால நம்ம 4 பேருக்குள்ளார எப்பயும் என்ன வரக்கூடாது, கருத்து மாறுபாடு வரக்கூடாது. ஏன்னா நம்ம 4 பேருக்குள்ளார சரியான பாண்டிங் இருக்கிறதுனாலதான் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. திடீர்னு வந்து சொல்லக்கூடிய பக்கத்து பெஞ்சில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் சொல்றாங்கங்கிறதுனால நம்ம 4 பேருக்குள்ளார சண்டை வந்துருதுன்னா அந்த ஒர்க்குங்கிறது கெட்டு போயிடும் இல்லையா? அது போல அந்த காக்கா வந்து கிளிகிட்ட வந்து என்ன சொல்லுது, நீ மட்டும்தான் கஷ்டப்பட்டு எல்லா இடத்துலயும் போயிட்டு உணவு தேடிட்டு வர, இவங்க 2 பேரும் வீட்டுல ஜாலியா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தவறான கைட் பண்றாங்க.
தவறான கைட் பண்றது, மிஸ்கைட் பண்றதுனால டக்குன்னு அந்த கிளியும் அதை ஏற்றுக்கொண்டு புறாட்ட போயிட்டு நீ வந்துட்டு ஏன் நான் மட்டும்தான் வெளியில போய் எல்லாம் உணவெல்லாம் எடுத்துட்டு வரணுமா, நீங்க யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா, சோ நீங்களும் எங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணணும், நாளையில இருந்து நீ போயிட்டு என்ன பண்ற, எல்லா இடத்துல இருந்தும் உணவு கொண்டு வா அப்படின்னு உடனே புறா சரி நான் அதனால என்ன நான் செய்யறேன், நீ வீட்ல எல்லாருக்கும் கரெக்டா எந்தெந்த டயத்துக்கு என்னென்ன கொடுக்கணுங்கிறத நம்ம குக் பண்ணிடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகே. சோ நமக்கு ஒரு பழக்கப்பட்ட வேலையை எப்பொழுதும் ரெகுலரா செஞ்சுட்டு இருந்தோம்னா அதுல எந்த ஒரு தொந்தரவும் இல்லாம சீரா போயிட்டே இருக்கும். புதுசா ஒரு வேலைக்கு தெரியாத இடத்துக்கு நம்ம வந்து செய்யறோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், அதுல ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் அப்படிங்கறது நமக்கு வரும். புறா வந்து என்ன பண்ணுது, அது சமைக்கணும் அப்படிங்கறது அதனுடைய யூஷுவல் டியூட்டி. கிளி வெளியில போய் கொண்டு வரணும். இப்ப ரெண்டு பேரும் மியூச்சுவலா மாத்திக்கிட்டாங்க. கிளி வந்து சமைக்க வருது, கிளிக்கு அந்த இடத்துல அந்த அளவுக்கு அவங்களுக்கு அது தெரியவே கிடையாது. ஹீட் இல்லையா, குக்கிங் இது ஒரு இமேஜினேஷன் ஸ்டோரி தான். குக் பண்ணும்போது அவங்க ரெக்கையில எல்லாம் நிறைய தீ பிடிச்சிடுது, ரொம்ப காயம் ஆயிடுது. புதுசா ஒருத்தங்க குக் பண்ண போறாங்க, அம்மா நான் வீட்டுல சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம், அம்மாக்கு போய் ஹெல்ப் பண்றேன்னு போயிட்டு ஹாட்டா இருக்கக்கூடிய வெசல டக்குன்னு தொட்டுருவோம். தெரியாது, கை என்ன ஆயிடும், ஃபுல்லுமே அந்த அனல் பட்டு புண்ணாயிடும் இல்லையா. அது போலதான் அந்த கிளிக்கு என்னாச்சு, நிறைய இந்த மாதிரி சின்ன சின்ன தீக்காயங்கள் உருவாயிடுது. புறாவும் எலிக்குட்டியும் ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, அதற்கு உண்டான சரியான மருந்தை போட்டு அவங்கள கேர்ஃபுல்லா பார்த்துட்டு நீ எந்த வேலையுமே செய்யாத, நாங்க ரெண்டு பேருமே இன்னும் 2 3 நாளைக்கு எல்லா வேலையும் பார்த்துக்கிறோம், நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி ரொம்ப கேரிங்கா பார்த்துக்கிறாங்க. இதை பார்த்த புறா நமக்கு வந்துட்டு கிளி என்ன பண்ணுச்சு, நம்ம தான் தவறா புரிஞ்சுகிட்டோம், இவங்க எல்லாரும் நம்மள நல்லா தான் கவனிச்சுக்கிறாங்க, அப்ப காகம் சொன்ன அந்த ஒரு கூற்று தவறானது அப்படின்னு ரியலைஸ் பண்ணிட்டு அப்புறம் ஒரு 3 நாளைக்கு அப்புறம் அவங்க உடம்பு சரியானதுக்கு அப்புறம் அவங்கவுங்க வேலை இனிமே எப்பயும் பார்ப்போம், நானே போயிட்டு தானியம் பழம் எல்லாம் கொண்டு வரேன், நீயே சம அப்படின்னு புறாட்ட சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸா ஹாப்பியா இருந்தாங்க. சோ நட்பு என்பது நம்பிக்கையோடு இருக்க வேண்டும், ஒற்றுமையாக இருக்கணும். இந்த ரெண்டுமே இந்த ஸ்டோரியில இருந்து தெரிஞ்சுக்கலாம். ஒற்றுமையே வலிமைங்கிறதும் தெரியும். அதே மாதிரி நண்பர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையும் நாம் என்ன பண்ணக்கூடாது, என்றைக்கும் மாற்றவே கூடாது. யார் வந்து என்ன சொன்னாலும் என் ஃப்ரெண்ட் அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க, கண்டிப்பா அவங்க அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கான்ஃபிடென்ட்டா அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், நீங்க செய்யறது நீங்க சொல்றது தவறான கருத்து, நாங்க 4 பேரும் ஒத்துமையா தான் இருக்கோம்னு சொல்லணும். ஓகேயா, ஃபாலோ பண்ணலாமா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பிரயோபைட்ஸ். பிரயோபைட்ஸ் அப்படிங்கிறது என்ன மாதிரியான தாவரங்கள் அப்படின்னா ரொம்ப எளிமையான தாவரங்கள். இப்போ நமக்கு வந்து பெரிய பெரிய மரங்கள் அடர்த்தியான காடுகள் அப்படிங்கறதெல்லாம் விட ரொம்ப சிறிய உடலமைப்பு கொண்டது. அந்த மாதிரியான உடலமைப்பு கொண்ட ஒரு குரூப் ஆஃப் பிளான்ஸ், சிம்பிளஸ்ட் குரூப் ஆஃப் பிளான்ஸ். நம்ம வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய பட்டு, நம்ம வந்து சின்ன சின்ன ரோஜா செடி எல்லாம் அப்படி இருக்கும், டேபிள் ரோஸ் இருக்கும், புல் வகைகள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான வகைகள் தான் இது வந்து பிரயோபைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இதுல முக்கியமாக என்னது, நமக்கு என்னது, நோ வாஸ்குலர் டிஷ்யூ லைக் சைலம் அண்ட் ப்ளோயம். நமக்கு கடத்து திசுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சைலமும் ப்ளோயமும் இல்லாத பூக்காத தாவரங்கள் என்ன இருக்காது இதுல, நோ ஃபிளார். நமக்கு வந்துட்டு பூக்கள் இல்லாத சாதாரணமான ஒரு செடிகள். இந்த தாவரங்கள் எங்க இருக்கும் ஆக்சுவலா, they live on both land and water. This is the third point of the special point for bryobites. And then what is the special name of bryobites அப்படின்னு கேட்டா, yes, that is amphibians. amphibians அப்படின்னு சொன்னா என்னது, நமக்கு இருவாழ்விகள் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா. தமிழ்ல இருவாழ்விகள்னா பிகாஸ் தே லிவ் போத் லேண்ட் அண்ட் வாட்டர், நிலத்திலும் இருக்கும் நமக்கு நீரிலும் இருக்கக்கூடியது. எப்படி ஃப்ராக் இருக்கும் இல்லையா, அது போல இதுல
ரெண்டு பிளேஸ்லயுமே வாழக்கூடியது. சோ இதுல நமக்கு பொதுவாக சரியானபடியான ஒரு அந்த ஜெனரேஷன் அப்படிங்கிற சேஞ்சிங் த டிஸ்டன்ஸ் நமக்கு பிரயோபேஸ் த டிஸ்டிங்ஸ் ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன் சந்ததி மாறுபாடு அப்படிங்கிறது மாற்றம்ங்கிறது கரெக்டா இருக்கும். எதுல நமக்கு வந்து எந்த சந்ததி டாமினண்டா இருக்கும் அப்படின்னு கேட்டா கேமிட்டோபைட் அப்படிங்கிற சந்ததி டாமினண்டாவும் ஸ்போரோபைட்டிக் அப்படிங்கிறது நமக்கு அதனுடைய சந்ததி நமக்கு அதனுடைய வளர்ச்சியில குறைவாக இருக்கும். ஸோ வாட் ஆர் பிரயோபைட்ஸ்? பிரயோபைட்ஸ் ஆர் வெரி சிம்பிளஸ்ட் குரூப் ஆஃப் பிளான்ஸ். There is no vascular tissue like xylem, phloem, like that. There is no flower in the group of plants also. They live on both land and water. So the special name of plants are known as amphibians. கேமிட்டோபைட்டிக் அப்படிங்கிறது நமக்கு இதுல முக்கியமாக கரெக்டா நமக்கு அதுல இருக்கக்கூடிய ஜெனரேஷன் சேஞ்சஸ் ப்ராப்பரா இருக்கும். அண்ட் தென் கேமிட்டோபைட் ஜெனரேஷன் டாமினண்டாவும் ஸ்போரோபைட்டிக் ஜெனரேஷன் அப்படிங்கிறது ஸ்மாலா இருக்கும். ஸ்போரோபைட்டிக் ஜெனரேஷன் எதை நம்பி இருக்குன்னு கேட்டா கேமிட்டோபைட்டா இது இதனுடைய இதுல டிபெண்ட் ஆகி. ஓகே, கேமிட்டோபைட்டிக் பிளான்ட் அப்படிங்கிறது தாலாய்டு அல்லது லீஃபியா இருக்கக்கூடியது. இதுல ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொன்னா நமக்கு எந்த முறையில அப்படின்னு கேட்டா ஊகேமஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஊகேமஸ் அப்படிங்கிற முறையில நமக்கு வந்துட்டு ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஊகாமஸ் மெத்தட்ல நமக்கு ரீப்ரொடக்ஷன்ஸ் ஆர் இன் திஸ் பிளான்ஸ். ஒவ்வொரு முறையில நமக்கு இருக்கும் இல்லையா ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது. ஸோ இவங்களதுல நமக்கு ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது எந்த ப்ராசஸ் எந்த முறை அப்படின்னு கேட்டா நமக்கு ஊகாமஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நமக்கு இலை தாவரம்னா வெடித்து சிதறக்கூடியது, தண்ணியில வளர, அந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் இருக்கு இல்லையா செடியில். அதனுடைய மகரந்த தூளையே எடுத்து ரீப்ரொடக்ஷன் நடக்கும். இந்த மாதிரி பல வகையில ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். இதை பொறுத்த மட்டும் நமக்கு ஊகாமஸ் மெத்தட் அப்படிங்கிற டைப்ல தான் செய்யும். தே ஹாவ் வெல் டெவலப்டு செக்ஸ் ஆர்கன்ஸ் அதுல இருக்கு. அதனால அதுலயே என்ன ஆகும் நமக்கு ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு பாசிபிள். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் வாட் ஆர் த கிளாசிபிகேஷன் ஆஃப் பிரயோபைட்ஸ். நம்ம கிளாசிபிகேஷன் அப்படின்னு சொன்னா எந்தெந்த வகைப்பாட்டுல இருக்குன்னு சொன்னா பிரயோபைட்டால நமக்கு வந்துட்டு 3 பிரிவா நம்ம பிரிக்கலாம். ஹெப்பாட்டிகே அண்ட் தென் ஆந்தோசெரட்டே அண்ட் தென் மாஸ் அப்படின்னு 3 குரூப்ஸா நம்ம இதை கிளாசிஃபை பண்ணலாம். பிரயோபைட்ஸுடைய கிளாசிபிகேஷன் அப்படிங்கிறது 3 வகையாக நம்ம பிரிக்கிறோம். எந்தெந்த வகை அப்படின்னு கேட்டா ஹெப்பாட்டிகே அப்படிங்கிறது வந்துட்டு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தா ரிஷியா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ ரிஷியா அப்படிங்கிறதும் என்னென்ன வடிவத்துல இருக்கு அப்படின்னு சொன்னா ஒண்ணு வந்து நம்ம லிவர் வடிவத்துல இருக்கும். ஸோ அதனால அதற்கு இன்னொரு நேம் என்ன சொல்லுவோம்னு கேட்டா லிவர் வேர்ட், சீரல் வடிவம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஹெப்பாட்டிகே அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஒன். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆந்தோசெரட்டே. ஆந்தோசெரட்டே அப்படிங்கிறது அடுத்த ஒரு பிரிவினுடைய ஒரு நேம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் மியூஷி. ஸோ என்ன ஷேப்ல இருக்கும்னு சொன்னோம்? இதுதான் லிவர் ஷேப்ல இருக்கக்கூடியது. ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹார்ன் ஷேப்ல இருக்கக்கூடியது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் மியூஷி அப்படிங்கிறது மாசஸ் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ ஒவ்வொன்றும் எந்தெந்த வடிவத்தோடு ஸ்பெஷலா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதற்குண்டான எக்ஸாம்பிள் என்னென்ன? ஃபர்ஸ்ட் ஒன் ஹெப்பாட்டிகே அப்படின்னு சொல்லக்கூடியது லிவர் வேர்ட்ஸ். தீஸ் ஆர் லோவர் ஃபார்ம்ஸ் ஆஃப் பிரயோபைட்ஸ். தே ஆர் சிம்பிள் இன் ஸ்ட்ரக்சர். ஸோ எந்த மாதிரி இருக்கும்? இது லோயர் ஃபார்ம் பிளான்ட் அப்படின்னு சொல்லலாம். And then the structure is very simple. Okay, simple structure plant. இதுல வந்து எந்த ஒரு
ஒரு ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் ஹெவியா இருக்கிறது அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே இருக்காது. இதனுடைய ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஸ்போரோபைட் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாவும் ஷார்ட்டா இருக்கக்கூடியது. அதனுடைய ஆயுள் காலம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும். பிரயோபைட்டாவில் கீழ்நிலை தாவரங்கள் அப்படின்னு சொல்றதுதான் ஹெப்பாட்டிகே. இதனுடைய எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னா ரிஷியேன்னு சொல்றதுதான், ரிக்ஷியா. எக்ஸாம்பிள் ஆஃப் ஹெப்பாட்டிகேன்னு சொல்லக்கூடியதுல நமக்கு என்ன இந்த பிளான்ட்ல நம்ம ரிஷியா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனுடைய நேச்சர் ஸ்போரோபைட் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப ஷார்ட் லைஃப் பீரியட், குறைந்த நாள் வாழக்கூடிய ஒரு சின்ன செடியாக தான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன்னு ஆந்தோசெரட்டை. ஆந்தோசெரட்டைக்கு எக்ஸாம்பிள் ஆந்தோசெரஸ் சொல்லலாம். கேமிட்டோபைட் இதுல எப்படி இருக்கும், ரொம்ப டிஃபரன்ஷியேட்டா வேறுபடுத்த முடியாத தாலஸ் அமைப்போட இருக்கக்கூடியது. ஓகே. அண்ட் தென் புரோட்டோனிமா அப்படிங்கிறது இதுல கிடையாது. ஸ்போரோபைட் அப்படிங்கிறதும் நமக்கு கேப்சூல் அப்படிங்கிற மாதிரி தனித்தனியா இதுல பிரிஞ்சிருக்கக்கூடியது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் மோசஸ். மோசஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு மியூஷின்னு சொல்லுவோம், தமிழ்ல மாஸ் அப்படின்னு சொல்றது. எக்ஸாம்பிள் ஃபியூனேரியா அப்படின்னு சொல்லலாம். ஃபியூனேரியா அப்படிங்கிறது பிரயோபைட்டாவில் இருக்கக்கூடிய உயர்ந்த கீழ்நிலை தாவரம் அப்படின்னு சொல்லது நமக்கு வந்து ஹெப்பாட்டிக்கே சொன்னோம் இல்லையா. அது போல இந்த தேர்ட் வெரைட்டியா இருக்கக்கூடியது நமக்கு என்ன ஃபார்ம்ல இருக்கக்கூடியது, ஹையர் ஃபார்ம்ஸ் ஆஃப் பிளான்ஸ், உயர்ந்த நிலை தாவரமாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது தான் இந்த மியூஷி அப்படிங்கிற ஒரு தாவர வகை. மூன்றாவதா இருக்கக்கூடிய பிரயோபைட்டினுடைய வகைப்பாட்டுல இதுலயும் நமக்கு புரோட்டீனியமா அப்படிங்கிறதுல நமக்கு கிடையாது. ஸ்போரோபைட்ல நமக்கு தனித்தனியான ஒரு டிஃபரன்சியேஷன் அப்படின்னு சொன்னா நம்ம ஃபுட், சீட்டே அண்ட் தென் கேப்சியூல் அப்படின்னு தனித்தனியான ஒரு பிரிவு அப்படிங்கிறது இருக்கு. ஃபுட் அண்ட் தென் கேப்சியூல், சீட்டே. சோ இந்த மூன்று பிரிவாக தனியாக நமக்கு பிரியக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது தான் இதுல இருக்கு. ஓகே. சீட்டே அப்படிங்கிறது ப்ளூரல்ல வரும். சீட்டா அப்படின்னா நம்ம தமிழ் தனியாக இருக்கக்கூடிய ஒரு பாகம். ஓகே. இதுல தனித்தனியாக என்ன சொல்லலாம், பிரிவாக நம்ம என்ன பண்ணலாம், இந்த மியூஜி அப்படிங்கிற பிளான்ட்டை பிரிக்க முடியும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த த்ரீ கிளாசிபிகேஷன் ஆஃப் ப்ரையோபைட்ஸ். எஸ், ஹெப்பாட்டிகோப்சிடா அப்படிங்கிறது இந்த மாதிரியான சின்ன தாவரம் தான். ஆந்தோசெர்டப்சிடா அப்படிங்கிறது இந்த என்ன மாதிரி வகையில இருக்கு, ஒவ்வொன்றுக்கும் சின்னதா அதுல எடுத்துக்காட்டுகள். இதுதான் குறுகிய நாள் வாழக்கூடிய ஒரு தாவரம், பிரயோபைட்டாவில் இருக்கக்கூடிய கீழ்நிலை தாவரம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப எளியதாக இருக்கும். ஆந்தோசெர்டப்சிடே அப்படின்னு சொல்லக்கூடியது கேமெட்டோபைட்ல தாலஸ் அமைப்பு இருக்கக்கூடியது. இது வேர் இல்லைங்களா, அதோ தனியாக வேர் இல்லாம இதே மாதிரி சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இதுல நமக்கு என்னது, ஃபுல்லுமே பாதம் அல்லது கேப்சூல் ரெண்டுமே தனியாக நமக்கு பிரிஞ்சிருக்கக்கூடிய அமைப்பு. இந்த பிரயோப்சீடான்னு சொல்லக்கூடிய இந்த தேர்ட் ஒன் அப்படின்னு சொல்றதுலதான் நமக்கு பாருங்க தனித்தனியாக எல்லா பாகமுமே கரெக்டா இதுல நமக்கு மூன்றுலையுமே பிரிஞ்சிருக்கு இல்லையா. நமக்கு ஃபுட், சீட்டா, கேப்சியூல் அப்படின்னு மூணா நம்ம இதுல டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த த்ரீ கிளாஸஸ் ஆஃப் பிரயோபைட்ஸ், பிரயோபைட்டாவினுடைய ஒரு வகைப்பாடுகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இஸ் there எனி டவுட் இன் this டாபிக் ஆஃப் பிரயோபைட் ஸ்டூடெண்ட்ஸ்? பிரயோபைட்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டெரிட்டோபைட்ஸ். ஓகே. டெரிட்டோபைட்ஸ் அப்படிங்கிறதும் நமக்கு லேண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு முதல்ல நமக்கு நிலத்தில் வளர்ந்த ஒரு தாவரம் அப்படின்னு சொல்றதுதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல். ஒன்னொன்னுக்கும் ஒரு ஒரு ஸ்பெஷல் டீடைல் அப்படிங்கிறது நமக்கு இருக்கு இல்லையா. ஸோ அது போல இதுல டெரிட்டோபைட்னுடைய ஸ்பெஷல் என்ன அப்படிங்கிறது தான், அதனுடைய கிளாசிபிகேஷன் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். டெரிடோபைட்ஸ். டெரிட்டோபைட்ஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ட்ரூ லேண்ட் பிளான்ஸ். இதுதான் இதுல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் லேண்ட் பிளான்ட், முதல்ல நமக்கு பூமியில் வந்த ஒரு எளிமையான உடலமைப்பு கொண்ட பழமையான தாவரம். மிக எளிமையான பழமையான தாவரங்கள் சொல்லலாம். இதுல கடத்து திசுக்களான நமக்கு சைலம், புளோயம் இல்லாத நிலத்தில் வளரக்கூடிய நமக்கு ஃபுல்லுமே எந்த மாதிரியானது, நம்ம எப்படி பிரயோபைட்டால பார்த்தோமோ அதே மாதிரிதான் டெரிட்டோபைட்டால சைலம், புளோயம் அப்படிங்கிறது நமக்கு
ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய லேண்ட் பிளான்ட் அப்படின்னு சொல்றது தான் இதுல இருக்கக்கூடிய ஸ்பெஷல் நேச்சரே. டெரிட்டோபைட்ல சைலம் ப்ளோயம் இருக்கும். ஃபர்ஸ்ட் உண்மையான ஒரு நிலத்தாவரம். இதுல கடத்து திசுவான பூவா தாவரங்கள், இதுவும் நமக்கு பூவே இல்லாத ஒரு தாவரங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுல மெயின் பிளான்ட் ஆஃப் பாடி இஸ் டிஃபரன்ஷியேட்டட் இன்டு ட்ரூ ரூட், ஸ்டெம் அண்ட் லீஃப். ஸோ இது நமக்கு வந்துட்டு அடுத்த ஒரு பாயிண்ட். ஸ்டெம், ரூட் அண்ட் தென் லீஃப் அப்படின்னு தனித்தனியாக பிரியக்கூடியது. நமக்கு அந்த பிளான்ட்ல என்ன பண்ணலாம், இந்த மாதிரி பாகங்களை நமக்கு பிரிச்சு பார்க்கக்கூடிய தன்மையில இருக்கும். இதுலயும் சந்ததி மாற்றம் இருக்கும். இருமய ஸ்போரோபைட் நிலைங்கிறதும் ஒருமய ஸ்போரோபைட்டும் மாறி மாறி வரும். ஸ்போரோபைட் சந்ததி எப்படி இருக்கும், நமக்கு அதிகமாக இருக்கும். நமக்கு அதுல கேமிட்டோபைட் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. சோ இதுல நமக்கு எந்த டாமினன்ட் ஃபேஸா இருக்கு அப்படின்னு கேட்டா ஸ்போரோபைட். Sporobite generation is dominant. ஸோ ஸ்போரோபைட்டிக் நமக்கு டாமினண்டா இருக்கக்கூடியது. ஸ்போரோபைட்ங்கிறது ரீப்ரொடியூஸ் பை மீன்ஸ் ஆஃப் ஸ்போர். எதன் மூலமாக ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு நடக்குது அப்படின்னு கேட்டா நமக்கு ஸ்போர் அப்படின்னு சொல்றது. ஸ்போர் அப்படின்னா மேல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு முடிச்சு போன்ற அமைப்பு இருக்கும் இல்லையா, இதுதான் நம்ம ஸ்போர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்போர்கள் மூலமாக தான் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது இந்த தாவரங்கள்ல நமக்கு நடக்குது. மோஸ்ட் ஆஃப் த பிளான்ஸ் ஆர் ப்ரொடியூஸ் ஒன்லி ஒன் டைப் ஆஃப் ஸ்போர், எய்தர் த மைக்ராஸ்போர் ஆர் அல்லது மெகாஸ்போர். ஏதாவது எல்லா தாவரங்களுமே ஒரே ஒரு ஸ்போர் மட்டும்தான் அதில் வளரக்கூடிய. சில தாவரங்கள் மைக்ரோஸ்போர், சில தாவரங்கள் மெகாஸ்போர் அப்படின்னு ரெண்டு வகையான ஸ்போரும் இருக்கும். ஸ்போர் முளைச்சு நமக்கு என்னவா மாறும், புரோதாலஸ் அப்படிங்கிற ஒரு கேமிட்டோபைட் சந்ததியை உருவாக்கும் பொழுது அது என்ன ஆகும், மீண்டும் இனப்பெருக்க உறுப்பை உருவாக்கி தான் அடுத்தடுத்த ஒரு ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறதே நமக்கு உருவாகும். ஸோ இதுதான் நமக்கு ஜென்ரலா டெரிட்டோபைட் அப்படிங்கிறது சைலம் ப்ளோயம் திசு இருக்கக்கூடிய முதலாவது உண்மையான ஒரு நிலத்தாவரம். ஸோ ஃபர்ஸ்ட் லேண்ட் பிளான்ட் அப்படிங்கிறது தான் இதுல நமக்கு ஃபர்ஸ்ட் ட்ரூ லேண்ட் பிளான்ட். ஓகே, நமக்கு உண்மையான ஒரு நிலத்தாவரம் அப்படின்னு சொன்னா நமக்கு டெரிட்டோபைட்ஸ் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ட்ரூ லேண்ட் பிளான்ட். ஸோ தேர் கால் த வாஸ்குலர் கிரிப்டோகாம். ஸோ இதை நம்ம கடத்து திசுக்களை கொண்ட ஒரு பூவா தாவரம் அப்படின்னு சொல்றோம். தட் இஸ் வாஸ்குலர் கிரிப்டோகிராம்ஸ். மெயின் பிளான்ட் பாடி இஸ் டிஃபரன்ஷியேட்டட் இன்டு ரூட், லீஃப் அண்ட் தென் ஸ்டெம் பார்ட். இதுல எந்த ஜெனரேஷன் டாமினண்டா இருக்கும், ஸ்போரோபைட் ஜெனரேஷன்ங்கிறது. ஸோ இதனுடைய ரீப்ரொடக்ஷன் எதன் மூலமாக நடைபெறுகிறது, நமக்கு ஸ்போர் மூலமாக நடைபெறும். இதுதான் இதுல இருக்கக்கூடிய மெயின் கான்செப்ட். வாட் ஆர் த கிளாசிபிகேஷன் ஆஃப் டெரிட்டோபைட்ஸ்னா இதுதான். லைகோப்சிடம், ஈகோப்ஸ்டம், அசோலா, இது எல்லாமே இதுல இருக்கக்கூடியது. ஸோ வாட் ஆர் த கிளாசிபிகேஷன், இதனுடைய வகைப்பாடு அப்படின்னு கேட்டா இதுதான் நமக்கு பிஸ்டோட்டம், லைகோப்சிடம், ஈகோப்ஸ்டம் அண்ட் தென் நெப்ரோலிஸ். இந்த ஒவ்வொரு வகையான தனித்தனியான ஒரு வகைப்பாடுகள் சொல்லலாம். நமக்கு வந்து சிலோப்சீடா, லைகோப்சீடா, ஸ்பீனோஸ்பீடா அண்ட் தென் டீரோஸ்பீடா, இதுதான் இதுல இருக்கக்கூடிய 4 வகையான வகைகள் அப்படின்னு சொல்லலாம், கிளாசிபிகேஷன் சொல்லலாம். ஸோ வாட் ஆர் த எக்கனாமிக்கல் இம்பார்ட்டன்ஸ், இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு கேட்டா நமக்கு ரைசோம் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் ஆகும், ஃபர்ஸ்ட் அண்ட் தென் ferns are used as the ornamental plants தான் நமக்கு யூஸ் ஆகும். இந்த செடியை பார்க்கும் போதே நமக்கு இப்படி இருக்கு, ரொம்ப அழகழகான ஒரு வண்ணத்தோடு டிசைனா இருக்கு இல்லையா. ஸோ அப்ப இது எங்க நம்ம யூஸ் பண்ணுவோம், அழகு தாவரங்களாக கண்டிப்பாக நாம் பயன்படுத்துவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன். இப்போ டெரிட்டோ நமக்கு வந்து பிரயோபைட்ஸ்ல கூட இதனுடைய எதற்காக எந்த இடத்துல நமக்கு பயன்படுது, பிரயோபைட்டாவினுடைய ஒரு பொருளாதார முக்கியத்துவம் அப்படிங்கறத நம்ம பார்க்கல. எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் போத் பிரயோபைட்ஸ் அண்ட் தென் டெரிட்டோபைட்ஸ். வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிரயோபைட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா,
ப்ரிவென்ட் சாயில் எரோஷன், மண் அரிப்பை தடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பணி. பிகாஸ் அது எப்படி இருக்கும், அந்த பிளான்ட் அப்படியே நெருக்கமாக அடர்த்தியா எல்லா இடத்துலயும் பிரிஞ்சிருக்கும் இல்லையா? அந்த மாதிரி செடி இருக்கும் பொழுது மண் என்ன ஆகாது, மழை பெய்யும் பொழுது அந்த மண் அரிப்பு அப்படிங்கிறது நடைபெறாது. ஸ்பாக்னம் அப்படிங்கிற ஒரு பூஞ்சை நமக்கு நிறைய தண்ணிய உறிஞ்சிக்கும். அதனால அந்த இடத்துல மண்ணுல நமக்கு நீர் வளம் அப்படிங்கிறதும் அதிகமாகும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், இதுல நிலக்கரியை போன்ற விலை அதிகமான ஒரு எரிபொருள் அப்படிங்கிறதும் இந்த தாவரத்துல இருந்து நமக்கு கிடைக்குது. அதுதான் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட். தட் இஸ் பீட். பீட் அப்படிங்கிறது நமக்கு எதற்காக யூஸ் பண்ணக்கூடியதுன்னா, ஃபியூயலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ பீட் விச் இஸ் அ வேல்யூபிள் ஃபியூவல் லைக் அ கோல் அப்டைன் ஃப்ரம் விச் பிளான்ட், ஸ்பாக்னம் அப்படிங்கிற ஒரு தாவரத்துல இருந்து நமக்கு என்ன கிடைக்குது, நிலக்கரியை போன்ற ஒரு முக்கியமான எரிபொருள் அப்படிங்கிறது கிடைக்குது. இந்த ஃபியூயலை கொடுக்கக்கூடிய பிளான்ட் ஸ்பாக்னம்னு சொல்லக்கூடியது. எதற்காக நமக்கு ஃபியூயல் அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லையா? நிலக்கடிங்கிறது நமக்கு பூமிக்கடியிலிருந்து வரக்கூடிய ஒரு என்னது, மட்கி போன்ற தாவர விலங்குகள் பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக படிவமாக இருக்கும். அதுல இருந்து தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபியூயல் அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ அப்ப இந்த ஸ்பாக்னம் அப்படின்னு சொல்ற ஒரு தாவரத்துல இருந்து நமக்கு இது கிடைக்குது அப்படிங்கிறதுனா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். அண்ட் தென் வாட் இஸ் எக்கனாமிக்கல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ட்ரையோபைட்ஸ், சாரி டெரிட்டோபைட்ஸ்ன்னு சொன்னா தே ஆர் ஃபென்ஸ் அஸ் அ ஆர்னமெண்டல் பிளான்ஸ். அழகு தாவரங்களாக நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த டெரிட்டோபைட்ஸ் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பெரணி அப்படிங்கிறது தான் இதுல முக்கியமா நம்ம அழகு தாவரமா யூஸ் பண்றோம். மார்சிலியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு என்னது, உணவாக நமக்கு பயன்படுகிறது. ஒரு சில தாவரத்துல இருக்கக்கூடிய ஃப்ரூட்டை நம்ம என்ன பண்றோம், ஃபுட்டா எடுத்துக்கிறோம். அண்ட் ட்ரையோபைட்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு தண்டு, இலை, காம்பு எல்லாமே நமக்கு அடுத்து ஒரு மெடிசினல், எதுக்காக, குடல்ல இருக்கக்கூடிய புழுக்களை அழிப்பதற்காக நாம் இதை பயன்படுத்துகின்றோம். ஓகேங்களா? சோ இது எதுக்கா யூஸ் ஆகுது, ட்ரக்கா யூஸ் ஆகுது. ட்ரக் அப்படின்னு சொன்னா என்னது, மருந்து பொருள் தயாரிப்பதற்கு நமக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆர்னமெண்டல் பிளான்ஸா நமக்கு யூஸ் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் அதுல இருக்கக்கூடியது ஃபென்ஸ் அப்படிங்கிறது, பெரணி அப்படின்னு சொல்றதுதான் இங்கிலீஷ்ல நமக்கு அழகு தாவரமாக பயன்படுகிறது. ரைசோம் அப்படிங்கிற பெட்டியோல்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெர்மிஃபியூஜ் ட்ராகா, உடலில் இருக்கக்கூடிய ஒரு நம் குடற்புழு அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த புழுக்களை அழிப்பதற்காக தயாரிக்கக்கூடிய மருந்து பொருளாக பயன்படுத்தப்படுகிறது. மூன்றாவதாக நமக்கு ஒரு சிலது பிளான்ட்ல இருக்கக்கூடிய பழங்கள் நமக்கு உணவாக பயன்படுகின்றது. ஸோ தீஸ் ஆர் ஆல் த importance of economic importance of teratobites and then bryobites. Okay, and next one is what are the differences between teratobites and then bryobites. So என்னென்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தா நமக்கு டெரிட்டோபைட்ஸுக்கும் ப்ரையோபைட்ஸுக்கும் உண்ட ஒரு வித்தியாசம் நமக்கு எது வச்சு நம்ம எப்படி இதை நம்ம பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரையோபைட்ஸ். டெரிடோபைட்ஸ். ப்ரையோபைட்ஸ் அப்படின்னு சொன்னா அந்த பிளான்ட் பாடி நமக்கு என்ன ஆகும், cannot be differentiated into root stem. அதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். பாடி cannot be differentiate. So this is the important and first point also. Can be differentiate. இதுல நம்ம தனியாக என்ன பண்ணலாம், உடல் நமக்கு தண்டு வேர்னு பிரிக்க முடியும். இது அப்படியே படர்ந்த தாவரம், அதனால அதுல நம்மளால தண்டோ இலை வேறு நம்மளால பிரிக்க முடியாது. அண்ட் செகண்ட் ஒன், ட்ரையோபைட்ஸ் ஆர் ஆம்பிபியன்ஸ் இல்லையா, தண்ணியிலையும் இருக்கும் தரையிலையும் இருக்கும். பட் திஸ் இஸ் நமக்கு
லேண்ட் பிளான்ட் ஒன்லி, நிலத்தில் மட்டும் வாழக்கூடிய ஒரு தாவரம் இல்லையா. அண்ட் தென் வாஸ்குலார் டிஷ்யூ அப்படிங்கிறது நமக்கு இல்லை. வாஸ்குலார் டிஷ்யூ இஸ் ஆப்சென்ட், இதுல கிடையாது. வாஸ்குலர் டிஷ்யூ இஸ் பிரசன்ட். இதுல ஃபர்ஸ்ட் நிலத்தாவரம் அப்படிங்கும்போது அதுல வாஸ்குலர் டிஷ்யூங்கிறது கண்டிப்பாக இருக்கும். டாமினன்ட் ஃபேஸ் அப்படின்னா இதுல கேமிட்டோபைட், இதுல ஸ்போரோபைட் தான் நமக்கு டாமினன்ட். ஸ்போரோபைட்டிக் ஜெனரேஷன் கேமிட்டோபைட்டை டிபெண்ட் ஆயிருக்கு. கேமிட்டோபைட் டிப்ரேஷன் ஜெனரேஷன் இது ஸ்போரோபைட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ இந்த 4 பாயிண்ட் தான் நமக்கு இம்பார்ட்டண்டான பாயிண்ட். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பாடி கேன் நாட் பி டிஃபரன்ஷியேட். எப்படி நமக்கு தண்டு இலை வேர்னு பிரிக்க முடியாது, ஆனா இதுல கண்டிப்பா நம்மளால என்ன பண்ண முடியும், டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். ஸோ amphibians, priobites are amphibians, pteridobites are land plants. The vascular tissue is absent in priobites and then vascular tissue is present in pteridobites. Okay, so these are all the important differentiation points for both this. Okay, நம்ம இது ரிலேட்டடா ஒரு சின்ன ஆக்டிவிட்டி இப்ப பார்க்கலாம் இந்த டெரிட்டோபைட்ஸ் அண்ட் தென் ப்ரையோபைட்ஸுக்கு. ஸோ நீங்களுமே இப்போ நம்ம பார்த்த இந்த டாபிக்ல இருந்து வரக்கூடிய எல்லா கான்செப்டும் தான் நம்ம இதுல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், டெரிட்டோபைட்ஸ் கேன் பி யூஸ்டு ஃபார் டேஷ் பர்பஸஸ். ஸோ என்ன பர்பஸுக்காக நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு இதுல நம்ம இது யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறத மெயினா இல்லைங்களா. என்ன அடுத்தது, போத் ப்ரையோபைட்ஸ் ஆர் டெரிட்டோபைட்ஸ் ஆர் ரீப்ரொடியூஸ், எப்படி நமக்கு ரீப்ரொடியூஸ் ஆகுது. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் what is mosses are also known as dash plants due to the ability surviving rough and barren areas. Word priobites derived from a Greek word priobites, water and mineral absorption done through the process. Two common shapes of mosses thalloid. Priobites are able to absorb. Priobites are usually found in dash areas. Vascular tissue teratobites la என்னென்னவா இருக்கு, possess true roots and stems and leaf. Okay, so first one, teratobites அப்படிங்கிறது நமக்கு எதற்காக பயன்படுகிறது, நம்ம எதுக்காக பயன்படுத்துறோம்னு சொன்னோம். இப்போ ஃபர்ஸ்ட் திங், நம்ம என்ன பர்பஸுக்காக டெரிட்டோபைட்ஸை யூஸ் பண்றோம். எஸ், மெடிக்கல். நம்ம இப்பதான் சொன்னோம் இல்லையா, நமக்கு மருத்துவ துறையில் இது பயன்படுகின்றது அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு கான்செப்ட். ஸோ அதனுடைய யூசஸ்ல பார்த்தோம். போத் ப்ரையோபைட்ஸ் அண்ட் டெரிட்டோபைட்ஸ் ஆர் ரீப்ரொடியூஸ். ஸோ எதன் மூலமாக ரீப்ரொடியூஸ் நடக்குது, நமக்கு ஸ்போர்கள் மூலமாக இல்லையா. ஸ்போர்கள் மூலமாக நமக்கு அடுத்த ஒரு இனப்பெருக்கம். Mosses are also known as plants due to the ability surviving rough and barren areas அப்படின்னு சொன்னா அந்த இதை என்ன சொல்லுவோம்னா பயனர். ஸோ இந்த மாதிரியான ஒரு இல்லை நம்ம என்ன சொல்லுவோம், பயனர். பயனர் பிளான்ஸ் டியூ டு எபிலிட்டி ஆஃப் சர்வைவிங் ரஃப் அண்ட் பேரன், அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடியதை பயனர் சொல்லுவோம். த வேர்ட் ப்ரையோபைட்ஸ் ஆர் டிரைவ்டு ஃப்ரம், எந்த நமக்கு லாங்குவேஜ்ல இருந்து இந்த வேர்ட் நமக்கு வந்துட்டு எங்க இருந்து வந்து இருக்குன்னா ப்ரையூம் அப்படிங்கிற டேர்ம்ல இருந்து தான் ப்ரையோபைட்ஸ் அப்படிங்கிற கிரீக் வேர்ட்ல இருந்து வருது. ப்ரையோபைட்ஸ் அண்ட் வாட்டர் மினரல் அப்சார்ப்ஷன். ஸோ வாட்டர் மினரல் அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொன்னா நமக்கு வாட்டர், தண்ணி எல்லாத்தையும் அந்த மாதிரி நமக்கு அப்சார்ப் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட். அப்படின்னா டிஃப்யூஷன் அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட். தென் two common shapes of mosses are thalloid. Two common shape அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன காமன் ஷேப், காமன் ஷேப்னா mosses and then folios. Two common shape of mossesல thalloid and then folios. Priobites are able to absorb. எதை நமக்கு priobites அப்படிங்கிறது அப்சார்ப் பண்ணும் அப்படின்னு கேட்டா pollution. They absorb the pollution because நமக்கு மண்ணரிப்பு அப்படிங்கறதெல்லாம் ஏற்படுத்தாம இருக்கக்கூடிய நிலை இல்லையா. ஸோ the priobites are usually found in எந்த மாதிரியான ஏரியாஸ்ல இருக்கு நமக்கு. ஸோ எந்த ஏரியாஸ்ல இருக்கு அப்படின்னு கேட்டா damp,
vascular tissue found in xylem and then phloem. ஸோ எதுக்கு நமக்கு வந்துட்டு தண்டு இலை வேர் அப்படின்னு நம்ம பிரிக்கலாம்னா டெரிட்டோபைட்ஸ். ஓகே, ஸோ இதுதான் இதை நம்ம இப்ப பார்த்த இந்த கான்செப்டுக்கு ரிலேட்டடா. கண்டிப்பா உங்களுக்கும் இது எல்லாமே எல்லா ஆன்சருமே உங்களுக்கும் தெரிஞ்சுதா எந்தது? ஏன்னா நம்ம பார்த்த இந்த செஷன்ல இந்த ப்ரையோபைட்ஸ் அண்ட் டெரிட்டோபைட்ஸ் அதுல இருந்து வரக்கூடிய எல்லா வகையான இந்த டேர்ம்ஸ் தான் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்ச ஒரு கான்செப்ட். ஓகே, ஸோ எல்லாமே இதுல நம்ம சூஸ் பண்ணது கரெக்டான ஆன்சர். ஸோ இட் இஸ் யூஸ்ஃபுல் ஐ திங்க். ஏன்னா நம்ம பார்த்த டாபிக்கை நம்ம ஈஸியா ரீகால் பண்ணி பார்க்கறதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஓகே, ஸோ மெடிக்கல் பர்பஸ்க்காக யூஸ் பண்றோம் டெரிட்டோபைட்ஸ். போத் பிரயோபைட்ஸ் ஆர் டெரிட்டோபைட்ஸ் reproduce by spore. Mosses are also known as pioneer plants due to their ability surviving the rough and barren areas. Word bryobites derived from a Greek word namely bryo. Bryobites water and mineral absorptions are done through the process called diffusion. Two common shapes, mosses thalloid and foliis. Bryobites are நம்ம வந்து எதை கண்ட்ரோல் பண்ணது? பொல்யூஷன். அண்ட் பிரயோபைட்ஸ் ஆர் யூஸ்வலி ஃபவுண்ட் இன் டேம்ப் ஏரியாஸ். வாஸ்குலர் டிஷ்யூஸ் ஃபவுண்ட் இன் டெரிட்டோபைட்ஸ் ஆர் xylem and phloem. Bryobites are possess two root stems and leaves. Okay, ஸோ இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கான்செப்ட். ஓகே, இதுல நம்ம இன்னைக்கு பார்த்த இந்த செஷன்ல நம்ம பார்த்தது பிரயோபைட்ஸ்னா என்ன, டெரிட்டோபைட்ஸ்னா என்ன, அதனுடைய டீடைல்ஸ் என்ன, வாட் ஆர் த கிளாசிபிகேஷன் அண்ட் வாட் ஆர் த எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் வாட் ஆர் த டிஃபரன்ஷியேட் பிட்வீன் பிரயோபைட்ஸ் அண்ட் டெரிடோபைட்ஸ். ஓகே, ஸோ இந்த இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா யூ ப்ளீஸ் ஆஸ்க் மீ. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம இதுல பார்க்க போறது வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா எம்சிக்யூ. ஓகே, இந்த வாரத்திற்குண்டான ஒரு எம்சிக்யூ மைக்ரோ ஆர்கானிசம். இதற்கு முன்னாடி லெசன் இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். எல்லா கொஸ்டினுமே ரொம்ப ஈஸியா நம்ம பார்த்த டாபிக்ல இருந்து தான் இருக்கு. ஸோ ப்ளீஸ் யூ சூஸ் த ரைட் ஆன்சர். First one, which one of the following is a unicellular fungus? Mushroom, yeast, penicillium, algae. கீழ்கண்டவற்றுள் ஒரு செல் பூஞ்சை எது? காளான், ஈஸ்ட், பென்சிலியம், பாசி. Second question, which of the following diseases is transmitted through the contaminated water? கண்டாமினேட்டட் வாட்டர்னால வரக்கூடியது டியூபர்குலோசிஸ், சிக்கன் பாக்ஸ், காலரா, காமன் கோல்டு. கீழ்கண்ட நோய்கள்ல எது அசுத்தமான நீர் மூலம் பரவுகிறது? காச நோய், பெரியம்மை, காலரா, சாதாரண சளி. அசுத்தமான நீர் மூலமாக பரவக்கூடியது எது? Which microorganism is used in the production of bread? Fungi, algae, protozoa, virus. Microorganism used in the production of bread na ரொட்டி தயாரிப்பில் பயன்படக்கூடிய நுண்ணுயிரி பூஞ்சை, பாசி, புரோட்டோசோவா, வைரஸ். இந்த நாள்ல எது நமக்கு பிரெட் ப்ரிப்பரேஷன்ல யூஸ் ஆகுது? Group of algae and fungi living in a symbiotic relationship is called lichen, moss, fungi or protozoa. பூஞ்சை மற்றும் பாசிகளின் கூட்டு வாழ்க்கை லைக்கன்கள், மாஸ், பூஞ்சை அல்லது புரோட்டோசோவா. நாலாவது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சரை கரெக்டா சூஸ் பண்ணி எழுதுங்க. எது இதனுடைய சரியான டேர்ம்? சாரி, பயறு வகை தாவரங்களின் வேர் முண்டுகளில் காணப்படும் நைட்ரஜனை நிலைப்படுத்தும் பாக்டீரியா அசட்டோபாக்டர், நாஸ்டாக், ரைசோபியம், கிளாஸ்ட்ரியம். நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியம் ஃபவுண்ட் இன் த ரூட் nodules leguminous plants is Acetobacter, Nostoc, Rhizobium and then Clostridium. Next one, which of the following is a biofertilizer? Escherichia coli, Acetobacter, Rhizobus, Vibrio cholera. ஸோ கீழ்கண்டவற்றுள் ஒரு உயிர் தாவரம்ங்கிறது எது? எஸ்கிரிச்சா கோலை, அசட்டோபாக்டர், ரைசோபஸ் அண்ட் தென் விப்ரியோ காலரா அப்படிங்கிறது. ஓகே,
And next one, seventh question. The method of preservation used to keep fruits and vegetables fresh is heating, cooling, adding salt, all the above. All of the above. பழங்கள் மற்றும் காய்கறிகளை பாதுகாக்க பயன்படும் முறை வெப்பப்படுத்துதல், குளிரூட்டுதல், உப்பு சேர்த்தல், இவை எல்லாமே. எது ரைட் ஆன்சர்? ஒரு எது பாதுகாக்கக்கூடிய முறை? பாலை குறிப்பிட்ட வெப்பநிலையில் சிறிது நேரம் சூடுபடுத்தி பாதுகாக்கக்கூடிய முறை நொதித்தல், பாஸ்டுரைசேஷன், கிருமி நீக்கம், சிதைத்தல். The process of preserving milk by heating it to a high temperature for a short period is called fermentation, pasteurization, sterilization and decomposition. கீழ்கண்டவற்றுள் சீதபேதி நோயை உண்டாக்கும் ஒட்டுண்ணி எது? புரோட்டோசோவா. எது? அமீபா, பாரமீசியம், எண்டமீபா ஹிஸ்டோலிகா and then plasmodium. Which one of the following? Parasitic protozoa that causes dysentery. Amoeba, paramecium, endamoeba histolica and then plasmodium. Last 10th question. Dash shows both living and non-living characteristics. Protozoa, virus, பாக்டீரியா அண்ட் ஃபங்கை. உயிருள்ள மற்றும் உயிரற்ற பண்புகளை கொண்டது. புரோட்டோசோவா, வைரஸ், பாக்டீரியா அண்ட் பூஞ்சை. எதுல நமக்கு உயிருள்ள மற்றும் உயிரற்ற பண்புகள்? எல்லாமே நம்ம பார்த்த எளிதான ஒரு சாதாரண கான்செப்ட் தான், நம்ம எல்லாருக்கும் ஈஸியா தெரிஞ்ச ஒரு ஆன்சர். ஸோ ப்ளீஸ் சூஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் ஆல் த கொஸ்டின்ஸ் அண்ட் கெயின் full mark. Okay, get full mark for all the test. Okay, இன்னைக்கு பார்த்த டாபிக்ஸ் ப்ரையோபைட்ஸ் அண்ட் டெரிடோபைட்ஸ்ல ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னா படிச்சுட்டு வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.